டீ வைக்கலாமா? வணக்கம் நண்பா. ஊருக்கு வந்தாலே முதல் வேலையா நம்ம தாய் என்ன பண்ணிட்டாங்க, "மகனே எனக்கு கொஞ்சம் டீ வச்சு விடு மகனே" அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து வேலை பார்க்குற இடத்துல என்னென்னமோ சமைச்சு யார் யாருக்கோ கொடுக்குறோம். இங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்யணும்னா மட்டும் மன வருத்தமாக இருக்கும். அவ்வளோ சொல்ல நானே பல டைம் செய்ய மாட்டேன், அது ஒரு விஷயம். அதனால நம்மளுக்கு தெரிஞ்சதை அம்மாவையும் அக்காவையும் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவங்களுக்கு பதிலா நான் செய்யேன் அப்படின்னு வந்து செய்யுங்க. அது உங்கள் மனைவிக்காக இருந்தாலும் சரி, வருங்கால மனைவிக்காக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து வீட்டில் உள்ள அம்மா அக்கா இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். சும்மா இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் மட்டும் போடாமல் இந்த மாதிரி சில சின்ன உதவிகள். அது இல்லாமல் வீட்டுக்குன்ட்டு செய்கிறப்போ வந்து அதில் டீ தூள் சர்க்கரை ப்ளஸ் நம்மளுடைய அன்பு எல்லாம் கலந்து செஞ்சு குடிக்கிறப்ப அது ஒரு தனி சுவையாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். கடந்த 2 மாதமாக இந்த ஒரு இது இல்லாமல் தான் அங்கே வெளியூரில் கிடந்தேன். இருந்தாலும் ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து சொந்த ஊரில் இருக்கோமா, இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து சொந்த ஊரில் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இனிதே ஆரம்பம் மாதிரி டீயை பிடிச்சா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பால் நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பல ரசாயனங்கள் கலந்த டீ தூள், இதை தேவைக்கு கம்மியாகவே போட்டுக்குவோம். ஏன்னா அந்த டீ தூளில் வந்து கம்மியாக குடிங்க, இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அப்புறம் மட்டும் வந்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை, உடலுக்கு பல தீங்குகளை விளைவிக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டுலாம் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ சொல்கிறேன், நீ ஏன்டா வெள்ளை சர்க்கரை போடுறேன்னு இன்னைக்கு கேட்காதீங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் அதுதான். அதெல்லாம் விற்கிறாங்க 1 கிலோ 100 ரூபா 150 ரூபான்ட்டு. இதுனா ரேஷன் கடையில் 30 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, வேறு என்ன பண்ணுறது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளும் வந்து காலங்களுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்குவோம் வெள்ளை சர்க்கரை இதுக்கு. அதனால் இந்த டீ தூளும் சரி வெள்ளை சர்க்கரையும் சரி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு. கேஸ் விற்கிற வேலைக்கு டீ குடிக்க கூட பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு. ஏன்னா டீ எல்லாம் அடுப்புலையும் வைக்க முடியாது. ஒரு காலத்தில் வச்சு தான் குடிச்ச அடுப்பில். இப்போ சோம்பேறித்தனங்கள்லாம் என்ன பண்ணுறது. சரி, ஆல்மோஸ்ட் டீ ரெடி, டீ குடிப்போம், சிறகடிப்போம் நாங்கள். அப்பஞ்சத்தை வந்து பங்கு பிரிக்கிறத விட இந்த டீயில் வந்து பங்கு பிரிக்கிறது தான் பெரிய விஷயம். இதுக்காக எங்கள் சொந்தங்களில் பல போர்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் பல கிளாஸ்லாம் பறி கொடுத்துருக்கோம் நாங்கள். நண்பர்களே, டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம என்ன தான் வந்து பல ரூபாய் செலவு பண்ணி ஸ்டார் ஹோட்டலில் குடித்தாலும் இந்த வீட்டில் ஒன்றா உட்காந்து குடிக்கிறப்போ வந்து அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். ஆனால் டீ கேவலமாக இருக்குன்னு கழுவி ஊற்றுறாங்க, அது ஒரு விஷயம். என்ன இருக்காது, நம்ம அப்படி தான் போனோம். இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம அம்மா வைக்கிற டீ மாதிரி வராது. சரி, இருந்தாலும் வந்து ஒன்றா உட்காந்து குடிக்கிறப்ப அதோட சுவையெல்லாம் மறந்து மன நிம்மதி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்கையில் வீட்டில் உள்ள மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட ஒன்றா உட்காந்து பேசுங்க. அந்த டைம்லேயும் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காம. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளியூரில் இருக்கவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனால தான் சொன்னேன். 60 போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, கரெக்டாக வீடியோ முடிஞ்சுச்சு.